Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாக நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. அது பர்சனலாக நீங்கள் என் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒருத்தரும் இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கண்ணடி கூடவே இந்த பில்லி சூன்யம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தோடு தான் இப்போ நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு குடும்பம் இந்த கந்திருஷ்டி மட்டும் இல்லாமல் இந்த பில்லி சூன்யம்ன்ற விஷயத்தில் மாட்டி பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க குடும்பத்துக்கு பில்லி சூன்யம் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்ச்சியாக இவங்க கோயிலுக்கும் போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. பிரச்சனைலாம் போல் சாதாரணமாக தான் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம குடும்பத்தையே அழிவு பாதைக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய சூன்யத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு. கடைசியில் இந்த குடும்பம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா, இதில் ஏதாச்சும் உயிரிழப்புகள் இருக்கா, இன்னமும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கா, வெளியில் வந்துட்டாங்களா அப்படின்னு மொத்த விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலிங்க வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் கார்த்திக். இவர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனால் இந்த பிரச்சனை கார்த்திக் இவங்க குடும்பத்துக்கு தான் 2023 நடந்திருக்கு. ஆனால் சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது கார்த்திக் கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு டிரைவர். சரியா 2023 இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண கார்த்திக் இவர் கேரளாவில் டிரைவராகவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் கார்த்திக் இவங்க குடும்பத்தில் மொத்தமாக அப்பா, அம்மா அண்ட் இவருக்கு 2 அக்காவும் இருந்துட்டு இருக்காங்க, ஒரு தங்கச்சியும் இருந்துட்டு இருக்காங்க. மொத்தமாக குடும்பத்தில் 6 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வசதியோடு இருக்கிறவங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நம்மள மாதிரி மிடில் கிளாஸை சேர்ந்தவர் தான். ஆனால் என்னதான் மிடில் கிளாஸ், ஒரு ஓட்டு வீடு சொந்த வீடாக இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இவங்க வாழ்க்கையும் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த சைடில் கேரளாவில் கார்த்திக் இவரும் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் கார்த்திக் இவருக்கும் ஃபோன் கால் வருது. அவங்க அக்காவும் கால் பண்ணுறாங்க. டேய் எங்கே இருக்க, உடனே கிளம்பி வா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு அக்காவும் கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பக்கம் கார்த்திக் அவரால், அக்கா எனக்கு இங்கே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இப்போதைக்கு நீங்களே அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் காசு எதனா அனுப்பியும் விட்டுறேன், அண்ட் எனக்கு லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு தம்பி கார்த்திக் இவரும் சொல்ல, இந்த சைடில் அக்காவும் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கான வேலையும் பார்க்குறாங்க. கார்த்திக் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற காசை அக்காவுக்கும் அனுப்பி விட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. அக்காவும் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 5 மணி நேரமும் போது 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அக்கா திரும்ப கார்த்திக்கும் கால் பண்ணுறாங்க. டேய் அப்பாவோட உடம்பு ரொம்பவே முடியாமல் இருக்கு, நீ உடனே கிளம்பி வா, எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கார்த்திக் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவசரமா லீவை போட்டு கேரளாலேருந்து கிளம்பி கள்ளக்குறிச்சிக்கும் வந்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் கார்த்திக் இவரும் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துடுறாரு. அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். வந்த உடனே கேட்குறாரு, ஆரம்பத்தில் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாமே, நம்ம கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க குடும்பத்தை கஷ்டத்தை பற்றி சொல்லும்போது, அக்கா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சமயம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால வேறு வழி இல்லை அப்படின்னு இவங்களும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இதுக்கப்புறம் இவரை இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் வேறதனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ கார்த்திக்கும் சரி அவங்க அக்காக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கார்த்திக் அவருடைய பெரிய அக்காக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வரல, அவங்க வேற ஏரியாவில் இருந்துட்டு இருக்காங்க. அக்கா அப்பாவோட உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, அவரை வேற ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கார்த்திக் இவரும் புலம்ப. உடனே அக்கா இவங்களும் வீடியோ காலில் வந்து அப்பாவோட நிலைமையை பார்க்குறாங்க. அப்பாவோட உடம்பு ஃபுல்லாக வீங்கியும் இருக்குது, ஃபேஸ்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பரிதாபமான நிலைமையில இருந்துட்டு இருக்க. அக்கா அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எந்த பிரச்சனையால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கிளியராக இவங்களுக்கும் தெரியல. உடனே பெரிய அக்காவோட கணவர், அதாவது கார்த்திக் இவங்க மாமா ஃபோனை வாங்கி, டேய் அங்கேயே பார்த்தாலும் சரிப்பட்டு வராது, பேசாமல் ஆம்புலன்ஸ் வச்சு நீங்கள் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க, இங்கே ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் இவருக்கும் அதுதான் ஒரே வழி அப்படின்னு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ்லையும் கேட்குறாங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் அவ்வளோ தூரம்லாம் வராது அப்படின்னு சொல்ல அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு ஆம்புலன்ஸையும் பிடிக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து சென்னைக்கு வரதுக்கு 12,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் காசை ரெடி பண்ணி கள்ளக்குறிச்சியிலேருந்து அப்பாவை சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு வந்துடுறாங்க.
இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அப்பா இவரையும் சென்னைக்கு கூப்பிட்டு வராங்க. சென்னை GH ஹாஸ்பிட்டல்லையும் அவரையும் சேர்த்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறத வீட்டில் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமும் படுறாங்க. அப்பாடா இதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு இவங்களும் சந்தோஷமாக இருக்க. ஆனால் அதே 1-2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்பா எந்த அளவுக்கு முடியாமல் இருந்தாரோ திரும்ப அதே பழைய நிலைமைக்கும் போயிட இவங்களுக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் என்னதான் இவங்களும் ஹாஸ்பிட்டலில் மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அப்பாவோட உடல்நிலையில் எந்த விதமான முன்னேற்றமும் பெருசாக இல்லை. வேறு ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணால் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது, திரும்பவும் குறைஞ்சிருது. இதுவே இவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தையும் சரி பண கஷ்டத்தையும் ஏற்படுத்துது. ஏன்னா அப்பாவோட உடல்நிலையை சரி பண்ணுறதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணல. ஸோ வெளியில் அங்கே இங்கன்னு கடனும் வாங்குறாங்க. அந்த கடன் ஒரு சைடு இருக்க இப்போ மாமா என்ன சொல்றாருன்னா, டேய் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்ககிட்ட கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கா, அந்த கார்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காசே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் கார்த்திக் இவருக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த ஒரு கார்டு ஞாபகம் வருது. ஆமா இல்லை, ஆனால் இப்போ அந்த கார்டு என்கிட்ட இல்லை, அது கள்ளக்குறிச்சியில் நம்ம வீட்டில் இருக்கே அப்படின்னு இவரும் யோசிக்க மாமாவும் சொல்றாரு, டேய் உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்குறோம், நீ போயிட்டு முதல்ல அந்த கார்டை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்தால் தான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ கார்த்திக் இவரும் சென்னையிலேருந்து கிளம்பி மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கும் போறாரு. இப்படி கள்ளக்குறிச்சிக்கு வந்து சேர்ந்த கார்த்திக் இவரும் வீட்டில் போயிட்டு அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த கார்டை தேடவும் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் கடைசியா அந்த கார்டும் கிடைக்குது. இப்போ கார்டு கிடைச்சிருச்சு. ஆனால் உடனே கள்ளக்குறிச்சியிலிருந்து மறுபடியும் சென்னைக்கு கிளம்ப முடியாது, ஏன்னா நைட்டும் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இவரும் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அலைச்சலே தூக்கமே இல்லாமல் சுத்திட்டும் இருக்காரு. சரி நைட்டு தங்கிட்டு நாம அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் காலையில் எந்திரிக்கலாம்னு பார்த்தா இவரால் எந்திரிக்கவும் முடியல. உடம்பு அந்த அளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி பயங்கரமாக டயர்டாகவும் இருக்க உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கொஞ்சம் உதவிக்கும் கூப்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கார்த்திக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளம்பி மறுபடியும் சென்னைக்கும் வராங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த கார்டை அக்கா கிட்டேயும் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி. அந்த மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா எல்லாத்தையுமே வாங்கியும் கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் அக்கா அப்பாவை பார்த்துட்டு இருக்க இந்த சைடில் கார்த்திக் இவரும் கிளம்பி மறுபடியும் அவருடைய சொந்த ஊரான கள்ளக்குறிச்சிக்கும் வந்துடுறாரு. இப்போ எதுக்குப்பா கள்ளக்குறிச்சி வந்தாரு, அங்கதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, அவர் கூட துணைக்கு இருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திக் இதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருப்பார்ல அந்த கார்டு எடுக்கிறதுக்காக. ஆனால் அந்த கார்டு எடுக்கும்போது அவர் யோசிச்ச விஷயம், நாம ஊருக்கும் வந்துட்டோம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவரும் முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரால் குலதெய்வம் கோயில் பக்கம் கூட போயிருக்க முடியாது. சரி கார்டு கொடுத்துட்டு வந்து கூட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவரும் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து அந்த கார்டை கொடுத்துட்டு தான் திரும்பவும் கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்காரு. அவங்க குலதெய்வத்தை பார்த்து கொஞ்சம் புலம்பிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ நண்பர்களோட கிளம்பி சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்துடுறாரு. அந்த கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸும் கார்த்திக்கு துணையா கொஞ்சம் வீட்லயும் இருக்காங்க. அப்ப கார்த்திக் யோசிக்கிற விஷயம், டேய் எனக்காக ஏன்டா இவ்வளவு நேரம் இருக்கீங்க, நீங்க போயிட்டு வேலையை பாருங்க, ஏதாச்சும் எமர்ஜென்சினா நான் கால் பண்றேன் அப்படின்னு நண்பர்கள் எல்லாருமே அனுப்பி விட்டுறாரு. அண்ட் இந்த பக்கம் கார்த்திக் இவரும் வீட்டில் நைட்டு தனியா இருக்க. அப்பதான் இங்க என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவருக்கும் ஒன்னா தெரியவும் வருது. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. வழக்கம் போல சாப்பிட்டு வந்து கார்த்திக் இவரும் வீட்டில் தனியாக தூங்கிட்டும் இருக்காரு. நண்பர்கள் யாருமே கிடையாது. இவரும் தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 11:30 12 மணி ஆகுது. அப்படி 12 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு வாசல்ல யாரோ நடக்கிற சத்தமும் கேட்க, இந்த சத்தத்தை கேட்ட கார்த்திக் இவரும், யார் இது வீட்டு வாசல் நடக்கிறான், ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ, அவங்கள தான் அப்பயே போக சொல்லிட்டேனே அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம தனியாக இருக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டாங்களோ அப்படின்னு இவரை எந்திரிச்சு போயிட்டு கதவையும் திறந்து பார்க்குறாரு. ஆனால் வீட்டுக்கு வெளியில் யாருமே இல்லை. சரி வேற யாரும் இந்த சைடு போயிருப்பாங்க அப்படின்னு இவரும் கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்து படுக்கிறாரு. இவரும் ரொம்ப டயர்டாக இருக்கே, சரி தூங்கலாம் அப்படின்னு அப்படி கண்ணை மூடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு வாசலில் யாரோ வேகமாக ஓடுறாங்க, வேகமாக ஓடி வராங்க. என்னடா இது, இதுக்கு முன்னாடி யாரோ நடந்தாங்க, இப்போ யாரோ வேகமாக ஓடுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு இவருக்கும் குழப்பம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம பசங்க தான் நம்ம கூட விளையாடுறானுங்களோ அப்படின்னு மறுபடியும் 2வது தடவை எந்திரிச்சு போயிட்டு கதவையும் திறந்து பார்க்குறாரு. ஆனால் கதவை திறந்து பார்த்தா வெளியிலையும் யாருமே இல்லை. அப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, யாரோ நடக்கிறாங்க ஓடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு இது நம்ம பசங்க பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, சரி நமக்கும் லைட்டாக தூக்கம் வரல, நம்ம காத்தார கொஞ்சம் வெளியில் நடக்கலாம் அப்படின்னு, அதை ஒரு பிறந்து வளர்ந்த ஊர் தானே, கொஞ்சம் காத்தார நடக்கலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியிலையும் வராரு. அப்படி வெளியில் வர மொத்தமா வீட்டை விட்டு வெளியில ரோட்டு பக்கம் வராரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இவங்க வீட்டு வாசல் விட்டு இறங்கி அங்க கீழே திண்ணையும் இருக்கும், அந்த திண்ணையில உட்காந்துட்டு இருக்காரு. வீட்டோட கதவையும் மூடல, திண்ணையில உட்காந்து இவரோட மொபைல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மெசேஜ் பண்ணிட்டும் இருக்காரு. இப்படி நண்பர்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விசித்திரமா இல்லை ரொம்பவே பலத்த சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, ஆணும் பெண்ணும் கலந்து கத்தனா எப்படி இருக்கும்,
திருநங்கையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சத்தம் இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து தான் கேட்க இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வீட்டு வாசல் திண்ணல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இதுவும் நடு இரவு, வெளியில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்பவே மயான அமைதியோடு இருக்க இப்படிப்பட்ட சத்தம் கேட்கும்போது இவருக்கும் என்ன தோணும்? இதே துடிப்புலாம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இது கூட பரவாயில்ல, வந்தது என்ன சத்தம் அப்படின்னு இவருக்கும் தெரியாமல் முழிச்சிட்டும் இருக்காரு. அப்போ கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி இங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல அம்மாவும் டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வெளில அதெல்லாம் சத்தமாக இருக்கும் அப்படின்னு அம்மாவும் ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. கார்த்திக் சொல்கிறது பெருசாக எடுத்துக்கல, வேற ஏதாச்சும் சத்தத்தை கேட்டு இவன் பயந்துருப்பான் அப்படின்னு இவரையும் போயிட்டு அமைதியாக தூங்க சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கார்த்திக் இவர் பயந்துட்டு இருக்க அம்மாவும் திட்டாங்க, டேய் பைத்தியக்காரமா எல்லாம் பேசிட்டு இருக்காரா, நம்ம வீட்டில் எதுவுமே இருக்காது, ஒழுங்காக போய் தூங்கு அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாகவும் சொல்ல சரிம்மா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு கார்த்திக் இவரும் அம்மா கிட்ட பேசிட்டு ஃபோனையும் வைக்கிறாரு. இதுக்கப்புறம் திண்ணையிலேருந்து எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயும் வராரு. கதவை சாத்தி தாழ்பால்லாம் போட்டுட்டு அவரோட படுக்கையில் வந்து பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு சைலண்டாக படுத்துடலாம் அப்படின்னு படுக்கிறாரு. ஆனால் படுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த சத்தம் கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா, அந்த சத்தத்தை இவராலையும் மறக்க முடியல. அதை இவர் மைண்ட்லேயே போட்டு ஓட்டிட்டும் இருக்காரு. எப்படி இந்த சத்தம் வந்தது, எங்கே வந்தது, வீட்டுக்குள்ளே இருந்து தான் வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு இப்படி பயந்துட்டே இருக்க மறுபடியும் அந்த அலல் சத்தமும் கேட்குது. ஆனால் இப்போது எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து, அதாவது வீட்டுக்கு வெளியிருந்தும் கேட்குது. அந்த சத்தம் தொடர்ச்சியாகவும் கேட்க அப்படி தொடர்ச்சியாக கேட்குற அந்த ஒரு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி இவங்க வீட்டையும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அந்த ஆக்ரோஷமான சத்தம். இதை கேட்கும்போது கார்த்திக் இவருக்கும் இன்னும் கொலை நடுங்கி போகுது. இவருக்கு கிளியராக புரியுது நம்ம வீட்டை நெருங்கி தான் அந்த சத்தமாக வருது அப்படின்னு. கை கால்லாம் எப்படி நடுங்குது தெரியுமா? இந்த மது பிரியர்கள்லாம் வந்து குடிக்காமல் இருந்தால் அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கல்ல, அதை விட மோசமாக நடுங்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. இப்படி கேட்குற அந்த அமானுஷமான சத்தம் இவருடைய வீட்டு வாசல் கதவு கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. இப்போ கதவு கிட்ட இருந்து தான் அந்த ஒரு சத்தமும் கேட்க வீட்டுக்குள்ளே கார்த்திக் இவரும் தனியாக படுத்துட்டு இருக்க. வீடே ஃபுல்லாக இருட்டாகவும் இருக்குது, ஏன்னா எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டு தான் படுத்துட்டும் இருக்காரு. இப்படி இருட்டில் அந்த ஒரு சத்தம் வீட்டு வாசலேருந்து கேட்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நானாக இருந்தானா தெரிச்சுட்டு விடுவேன். உங்களுக்கும் அதே பயம்தான் இருக்கும். சேம் கார்த்திக் இவரும் அதே பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அவங்க வீட்டு பூஜை அறைக்கும் வந்துடுறாரு. அண்டு பூஜை அறையில் இருக்கிற திருநீரை எடுத்து அப்படியே பட்டை அடிச்சுக்கிறாரு. பூஜை ரூம்லேயே படுத்து கண்ணையும் காதையும் இருக்க முடியிட்டு அந்த சத்தத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சைலண்டாக படுத்துட்டும் இருக்காரு. உடம்புலாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் கூப்பிட்டா கூட உடனே ஆட்கள் வருவாங்களா அப்படின்னு கூட இவருக்கும் தெரியாத அந்த சூழ்நிலையில் வெளியில் கேட்குற அந்த அமானுஷ சத்தம் அப்படியே படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்குது. அது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருக்கா இல்லை தற்காலிகமாக சத்தத்தை மட்டும் குறைச்சிட்டு வீட்டு வாசல் இருக்கா அப்படின்னு கிளியராக தெரியல. ஆனால் இப்போதைக்கு அந்த சத்தம் இவருக்கும் கேட்கலன்னு ஒன்று இவரும் தூங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தூக்கம் வரல. இப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குறாரு. காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இவரும் பயத்தில் படுத்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் நல்லா தூங்குறாரு. அப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் எப்படி எந்த பயத்தில் படுத்தாரும் அதே பயத்தோட இவரும் எந்திரிக்க சரி குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவசர அவசரமாக குளிச்சுட்டு வீட்டை விட்டு அப்படி காலை எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வைக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. யாருன்னு பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் வேறு மாதிரி எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பாக அது கிடையாது. இந்த இடத்துல கார்த்திக்கோட ஃப்ரெண்டு நண்பர்களும் கால் பண்ணுறாங்க. மச்சான் எங்கே இருக்க, அவசரமாக இந்த இடத்துக்கு அப்படின்னு ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கார்த்திக் இவரும் கேட்க, டேய் நம்ம ஃப்ரெண்டு பைக்லேருந்து விழுந்து அவனுக்கு அடிபட்டுருக்குடா, அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், உடனே வா அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திக் யோசிக்கிற விஷயம் என்னடா இது, நம்ம எப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஏதேதோ தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு ரொம்பவே குழம்பியும் போகிறாரு. கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சரி வேறு வழி இல்லை, ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு கார்த்திக் இவரும் கிளம்பி அந்த அடிப்பட்ட நண்பரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அவருக்கும் கொஞ்சம் மோசமாக தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பட் உயிருக்கு பெருசாக ஆபத்துலாம் கிடையாது. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு அன்னைக்கு சாயங்காலம் மேலேயே ஆயிடுது. சரி சாயங்காலம் மேலே கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராருல. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் தூங்குறாரு அவருடைய வீட்டில். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு சில பல தொந்தரவுகளும் ஏற்படுது. அதே மாதிரி நடுராத்திரி 12 மணி ஆகுது. அந்த 12 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா
இவருடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு இவங்க நண்பர்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவர் எந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் அந்த கதவை திறக்கிறாரு. ஆனால் திறந்து பார்த்தா வெளியில வெறிச்சோடி இருந்துட்டு இருக்கு. ஒரு நடமாட்டம் கூட கிடையாது. அந்த மயான அமைதி மட்டும்தான் இருக்கே தவிர வேற எதுவுமே அந்த இடத்துலயும் இல்லை. இதுக்கப்புறம் கதவை மூடிட்டு வந்து படுக்கிறாரு. மறுபடியும் வந்து படுக்கும் போதே பார்த்தீங்கன்னா திரும்பவும் கதவை தட்ட இவரும் கொஞ்சம் கோவத்தோட எந்திரிச்சு போயிட்டு அந்த கதவை திறக்கிறாரு. கதவை திறந்துட்டு வெளியில யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு இவரும் சுத்தி பார்க்க, அப்போ இவங்க வீட்டுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியும் இருக்கு. அந்த ஏரியோட கரையோரமா பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அந்த நிக்கிற அந்த உருவம் இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான். ஏன்னா வீட்டுக்கு எதிர்க்கவே ஏரி இருக்கு. இந்த நேரத்துல அங்க யார் நிக்கிறா, அதுவும் நிக்கிற அந்த நபர் நம்ம வீட்டை பார்க்குற மாதிரி தான் இருக்கே அப்படின்னு இவருக்கும் தோண, யாரா இருக்கும் அப்படின்னு இவரும் வீட்டு வாசல்ல அப்படி லைட்டா இறங்கி நல்லா ஒத்து பார்க்குறாரு. ஒத்து பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரியுது அங்க நிக்கிற அந்த உருவம் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, பார்க்கறதுக்கு திருநங்கை மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை எனக்கு தெரியாது யாரா இருக்கும் அப்படின்னு இன்னும் கவனமாக பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே நிற்கிறது மனுஷங்க கிடையாது, பேய் அப்படின்னு. இவரும் பயத்தோட உறைஞ்சு போய் அந்த உருவத்தையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, அப்போ அங்கே நிற்கிற அந்த உருவம் ரொம்பவே பலமாக மூச்சை இழுத்து விட அந்த ஒரு சத்தம் இவருக்கும் தெளிவாக கேட்குது. அதுவும் அந்த மூச்சு காத்து யாரோ இவருக்கு பின்னாடி இருந்து இவர் காதுகிட்ட, இவர் உடம்புல படுற மாதிரி இல்லை, இவர் காதுகிட்ட அந்த மூச்சு காத்தை விட்டா சத்தம் எப்படி தெளிவாக தெரியும் அந்த மாதிரி தான் அந்த மூச்சு காத்தோட சத்தமும் கேட்க இவருக்கு அப்படியே கை கால்லாம் வேர்த்து நடுங்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே நிற்கிற அந்த உருவம் தெளிவாக இவரை தான் பார்த்துட்டும் இருக்கு. அண்ட் உடல் அசைவில் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிறது ரொம்பவே தெளிவாகவும் தெரியுது. கார்த்திக் இவரும் யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இவரும் கேட்டு பார்க்குறாரு. முடிஞ்ச வரைக்கும் 2 ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு கூட யார் நீங்கள் அப்படின்னு பயத்தை கண்ட்ரோல் பண்ணி கேட்குறாரு. ஏன்னா அங்கே நிற்கிறது மேபி ஏதாச்சும் மனுஷங்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்ககிட்டையும் பேச முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அங்கே நிற்கிற அந்த உருவம் துளி கூட இவருக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரியும் இல்லை, ரொம்பவே கோபத்தோட தான் இவரை பார்க்குற மாதிரி பயத்தை கிளப்பிட்டும் இருக்கு. இருந்தாலும் உண்மையிலே அங்கே நிற்கிறது பேய் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வீடு வாசல் வரைக்கும் இறங்கி கொஞ்சம் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே அங்கே நிற்கிறது அமானுஷம், அது ஒரு பேய் அப்படின்னு. அறக்க பறக்க வீட்டுக்குள்ள ரொம்பவே வேகமாக வந்து கதவெல்லாம் சாத்திட்டு மறுபடியும் அவங்க வீட்டோட பூஜை அறைக்கும் போறாரு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க குலதெய்வத்தை நல்லா ப்ரே பண்ணிட்டு அங்க இருக்கிற திருநீரு குங்குமம் எல்லாத்தையுமே நெத்தியில பூசிட்டு ஒரு மாதிரி நடுக்கத்தோட தான் உட்காந்துட்டு இருக்காரு. தூக்கம் துளி கூட வரல. இது மட்டும் இல்லாம கடவுளை பத்தின ஸ்லோகத்தெல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டும் படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு பயத்துல அவரோட உடம்பு வெளுத்து போன மாதிரி இருந்திருக்கு. இப்படி விடிய வெளியில பார்த்த அந்த உருவத்தோட நடமாட்டம் இவங்க வீட்டை சுத்தியும் இருக்க கார்த்திகாலையும் நிம்மதியா தூங்கவும் முடியல. அதே சமயத்துல அந்த பூஜை ரூமை விட்டு நகர்ந்தாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட நகராம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே இவர் குளிக்கிறாரோ இல்லையோ முதல்ல எந்திரிச்சு அவருடைய நண்பர்களையும் பார்க்க போறாரு. அவங்கள பார்த்து, மச்சான் நைட்டு என் வீட்டை சுத்தி என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குதுடா, ஒரு பேயை பார்த்தண்டா அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயத்தை கேட்ட நண்பர்கள்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன், இந்த காலத்தில் பேய் பிசாசு எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த நம்பாம அவரை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கார்த்திக் வரும், சரிடா ஃபர்ஸ்ட் நான் கோயிலுக்கு போறேன், என் கூட கோயிலுக்கு வரியா அப்படின்னு அந்த நண்பரை கேட்க, அப்ப அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, சரிடா கோயிலுக்கு போகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ல அவனை போய் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் இவரும் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு அந்த நண்பர் கூட ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த நண்பரையும் பார்க்க போறாரு. இப்படி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நண்பரையும் பார்க்குறாங்க. அவருடைய உடல்ல நல்ல விதமான முன்னேற்றமும் இருக்க, இப்படி நண்பரை பார்த்துட்டு அவருக்கு சாப்பிட என்னென்னலாம் பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கார்த்திக் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து குலதெய்வம் கோயில் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரும் இருக்கு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கார்த்திக் அவருடைய நண்பர் 2 பேருமே பைக்ல போய்கிட்டும் இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ 2 - 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தாண்டி இருப்பாங்க. அதுக்குள்ள இவங்க பைக்கு பஞ்சரும் ஆயிடுது. வண்டியும் நகரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது பஞ்சர் அப்படின்னு. டெய் என்னடா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க, இப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு தியேட்டரும் இருக்கு. அப்ப நண்பர் சொல்றாரு, மச்சான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுரா, வா தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் இவருக்கும் கொஞ்சம் கடுப்பாயிருது. சரி வர வழியில் நம்ம படத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் கூட படத்துக்கும் போறாரு. அப்போ கூட அவரால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, பல தடங்கள் ஏற்பட்டுட்டும் இருக்கு. இப்படி படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுது. சரிடா நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும், தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு கார்த்திக் நண்பர்கிட்டையும் சொல்ல, மச்சான் நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு 2 பேருமே பிளான் பண்ணிடுறாங்க. இப்போ கார்த்திக் இவரும் சரிடா இப்போ நான் வீட்டுக்கு போகணும், ஆனால் வீட்டில் எனக்கு தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, டேய்
நான் தான் சொன்னேன்ல பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நண்பர் அவரும் முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்துறாரு. சரிடா நீ சொல்கிறது ஓகே, இருந்தாலும் நான் தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட துணைக்கு வந்து படுற அப்படின்னு அந்த நண்பரையும் கூப்பிட்டேன். சரிடா வரேன் அப்படின்னு இப்போ கார்த்திக் அந்த நண்பர் 2 பேருமே கார்த்திகோட வீட்டுக்கும் போகிறாங்க. இப்படி வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திகோட ஃப்ரெண்டு மச்சான் காசு தானே இருக்கா கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்க, எதுக்குற அப்படின்னு கார்த்திக்கும் கேட்க, டேய் நீயும் நானும் மட்டும்தான் வீட்டில் தங்க போகிறோம், கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த நண்பரும் சொல்ல, கார்த்திக் இவருக்கும் சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவரும் காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறாரு. இப்போ மது பாட்டில் வாங்கிட்டு கார்த்திகோட வீட்டுக்கும் போயிட்டு 2 பேருமே அவங்க வீட்டில் 11:30 மணிக்கு மேலே தான் இவங்களும் குடிச்சிட்டு இருக்க. அப்போ கார்த்திக் சடனாக ஃப்ரெண்டோட வாயை மூடிட்டு, டேய் எதுவுமே பேசாத, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன்ல என் வீட்டில் ஒரு மாதிரி அமானுஷமான சத்தம் வெளியில் உருவெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு, அது இந்த டைமுக்கு அப்புறம் தான் நடக்கும், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு கார்த்திக்கும் அந்த ஃப்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஏன்னா குடிக்கும்போது அந்த ஃப்ரெண்டும் நல்லா சத்தம் போட்டு பேசுறதா இருக்கட்டும், சத்தம் போட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை சமாளிக்கிறதுக்காக தான் கார்த்திக் அவருடைய வாயை மூடி கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் ஆல்ரெடி அந்த நண்பர் நான் பேயே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ நான் குடிச்சிருக்கேன், இப்போ நீ பேய் பற்றி பேசுகிற அப்படின்னு அந்த நண்பர் இன்னமும் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த இடத்துலயும் அசிங்கமா பச்சையா இருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே திரட்டி அவர் நம்பாத பேய்களை பச்சையா திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட கார்த்திக் இவருக்கும் என்னடா அவன் இப்படி பேசுகிறான், இவனால் ஏதாச்சும் ஒரு பேய் இங்கே வந்து நம்மளை பிரச்சனை பண்ண போகுது அப்படின்னு ஒரு சைடில் இவருக்கும் கை காலில் நடுங்க ஆரம்பிக்க, ஆனால் இந்த சைடில் அந்த நண்பர் அந்த அசிங்கமான வார்த்தையை நிறுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா நிறுத்தாமல் கண்டினியூவாக திட்டிக்கிட்டும் இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த நண்பர் டேய் நான் பேயை தான் திட்டுறேன் அப்படின்னு இன்னும் அசிங்கமாக திட்டினதுக்கப்புறம் டேய் போதுண்டா அமைதியாருன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நண்பரும் அமைதியாகிறாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட்டு அந்த வீட்லேயே தூங்குறாங்க. ஆனால் கார்த்திக் இவருக்கும் தூக்கம் வரல, இவன் வேற இந்த மாதிரி பேசிட்டான், குடிச்சிட்டு வேற தூங்கிட்டு இருக்கான், நம்ம வேற பெருசாக குடிக்கல, இன்னைக்கு நைட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு இவரும் பயத்தோடு இருந்துட்டு இருக்க. ஆனால் இவர் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு நைட்டு பலவிதமான பிரச்சனைகளும் நடக்குது. ஏன்னா குடிச்ச ஃப்ரெண்டு தூங்கிட்டாரு, குடிக்காமல் இருக்கிற கார்த்திக் இவரும் தூங்காமல் பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 12 மணியை தாண்டும் போது இவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கார்த்திக் இப்போ கதவை போயிட்டு திறக்கல, சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா அந்த கதவு யாரோ தட்டிட்டும் இருக்க. கார்த்திக் இவரும் பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வெளியில் இருக்கிற அந்த மனுஷன் கதவை தர நான் உள்ளே வரணும், கதவை தர அப்படின்னு ரொம்பவே அமானுஷமான குரல். ஆரம்பத்தில் சொன்னல ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அந்த மாதிரி குரலில் கதவை தர நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் இவருக்கும் யார் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு இவரும் எவ்வளோ கத்துறாரு. ஆனால் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த பேய் கதவை தர நான் இப்போ உள்ளே வரணும், இப்போவே நான் உள்ளே வரணும், கதவை தர அப்படின்னு அந்த கதவை அடித்து உடச்சிக்கிட்டும் இருக்கு. இப்போ கார்த்திக்கும் அவங்க குலதெய்வத்தை மனசில் நல்லா ப்ரே பண்ணுறாரு. எந்திரிச்சு ஒருவேளை வெளியில் ஆட்கள் யாராச்சும் இருக்க போகிறாங்க அப்படின்னு இவரும் பொறுமையாக எந்திரிச்சு போயிட்டு கதவை திறக்கலாம் அப்படின்னு போகிறாரு. அப்பவும் கதவை தர அப்படின்னு அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்கு. இவரும் போயிட்டு சடனாக கதவையும் திறந்துடுறாரு. கதவை திறந்தா வெளியில் அப்படியே காலியாக இருந்துட்டு இருக்கு, யாரும் அங்கே நின்னதுக்கான தடயம் கூட கிடையாது. அண்ட் எதிர்க்க இருக்கிற அந்த ஏரி அந்த இடத்தையும் பார்க்குறாரு, அங்கேயும் எந்த உருவத்தையும் காணும். இவருக்கா பயமும் இன்னும் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த நண்பரையும் கூப்பிட்றாரு, டேய் எந்திர்ற அப்படின்னு. ஆனால் அவரும் சைலண்டாக படுத்துட்டு இருக்காரு, போதையில் இருக்காரு. இப்போ கார்த்திக்கும் கதவை சாத்திட்டு மறுபடியும் படுக்கலாம் அப்படின்னு வந்து உட்கார்றாரு. அப்போது இவ்வளோ நேரம் போதையில் இருந்த அந்த நண்பர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா நீயும் உன் குடும்பமும் சாக போறீங்க, உன் குடும்பத்தில் யாருமே எஞ்சிருக்கவும் போறதில்லை, நீங்க ரொம்பவே கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு இல்லாத வார்த்தைகள்லாம் குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் சொல்ல. ஆனா இது எல்லாமே எந்திரிச்சு உட்காந்துலாம் சொல்லல, கண்ணை மூடிட்டு தான் சொல்றாரு. ஆனா போதையில சொல்லல, அவருடைய வார்த்தை தெளிவா இருந்துட்டு இருக்கு. டேய் லூசு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதரா அப்படின்னு கார்த்திக்கும் அந்த நண்பரை திட்டவும் ஆரம்பிக்க. ஆனா இருந்தாலும் அந்த நண்பர் அதே வார்த்தையை தான் சொல்லிட்டும் இருக்காரு. டேய் நானே ஆல்ரெடி பயத்துல இருக்கேன்டா, கம்முன்னு தூங்குடா அப்படின்னு கார்த்திக்கும் திட்ட. இல்ல நீ என்ன சொன்னாலும் நடக்கிறதா நடக்க போகுது, நீ உயிரோட இருக்க போறது இல்லை அப்படின்னு திரும்ப இதே வார்த்தையை சொல்ல கார்த்திக்கும் திட்டி விட்டுறாரு. திட்டி விட்டுறதுக்கு அப்புறம் அந்த நண்பரும் அமைதியாயிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திக் இவரும் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு அவரோட நண்பரை எழுப்புறாரு, பயங்கரமா அசைச்சு எழுப்புறாரு. ஆனா அந்த நண்பர் அசைவே இல்லாம படுத்துட்டும் இருக்காரு, போதையில் தான் படுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த வார்த்தையை மட்டும் எப்படி தெளிவா சொன்னா அப்படின்னு இவருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் கார்த்திக்கும் ரொம்பவே கோவப்பட்டு பக்கத்துல தண்ணியும் இருக்கு, அதை எடுத்து நண்பருடைய முகத்திலையும் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அவரும் கொஞ்சம் தெரிஞ்சு எந்திரிச்சு டேய் ஏன்டா தண்ணி ஊத்துன அப்படின்னு கேட்க, டேய் நீ எதுக்கு லூசு மாதிரி உளறிட்டு இருக்க, தூங்கிட்டு தானே இருந்த, ஒழுங்கா தூங்காம ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கார்த்திக் அந்த நண்பரை திட்ட. அந்த நண்பரும் டேய் அப்போ நான் குடிச்சிட்டு பார்த்தேன், இப்போ வரைக்கும் நான் எதுவுமே வளரலையாடா, நான் நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேச,
சரி நீ தூங்கு, காலைல பேசிக்கிறேன் அப்படின்னு இவரும் அமைதியாகிறாரு. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச கையோட இவங்க 2 பேருமே மொதல் வேலையா இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் போறாங்க. இந்த தடவை என்ன தடங்கள் வந்தாலும் பரவாயில்லடா, நான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு 2 பேருமே கோயிலுக்கும் போயிடுறாங்க. இப்படி கோயில்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கிற நண்பரும், மச்சான் நீ போய் சாமி கும்பிடு, நான் அந்த ஏரிக்கிட்ட உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த நண்பரும் சொல்ல, சரிடா நீ அங்கே உட்காந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு நல்லா கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கார்த்திக்கும் கோயிலுக்குள்ளேயும் போறாரு. இப்போ கோயிலுக்குள்ள என்றான கார்த்திக் இவரும் அவங்க குலதெய்வத்தை நோக்கி அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த இடத்துல ஒரு சில குடும்பங்கள் பொங்க வச்சு குலதெய்வத்துக்கு படைக்கலாம் அப்படின்னு பொங்கல் வச்சு அதை கோயிலுக்குள்ளே எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போற ஒரு அக்கா திடீர்னு அந்த கையில இருக்கிற அந்த படையல் அந்த பொங்கலோட ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆடி கார்த்திகை பார்த்து ஒரு சில விஷயங்களும் சொல்றாங்க. அக்காவுக்கு சாமி வந்துச்சு. சாமி வந்து என்னடா உன் குடும்பத்துல இவ்வளவு விஷயம் நடக்குது, இவ்வளவு நீ சொல்லாம எங்க போன, எங்க வர்ற நீ அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கா என்ன சொல்றதுன்னு ஒண்ணு எனக்கு புரியல. என்ன சாமி என்னதான் நடக்குது என் குடும்பத்துல, நானும் அந்த மாதிரிலாம் நான் பாக்குறேன், இந்த மாதிரிலாம் நைட்டு என் ஃப்ரெண்டு சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை உன் குடும்பத்துக்கு இந்த மாதிரி செய்யணும்னு வச்சிருக்காங்க, அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. யார் சாமின்னு கேட்டது, அது உனக்கா தெரிய வரும்டா, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னாங்க. சாமி இப்போ ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, எங்கள் அப்பா இப்போ நான் காப்பாற்றணும்னா எனக்கு வந்து நீ போ, உங்கள் அப்பனுக்கு ஒன்றாகாது, நீங்களாம் என் பிள்ளைங்க, உங்கள் அப்பாவுக்குலாம் ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சாமி மேலே உள்ளே போயிட்டு அந்த எலுமிச்சங்க கனி எடுத்துட்டு வந்து இந்த இதை போயிட்டு உங்க அப்பன்கிட்ட கொடுத்து அவனை என் கோயிலுக்கு வர சொல்லு அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் கார்த்திக்கும் அந்த எலுமிச்சை பழத்தையும் வாங்கிக்கிறாரு. சரி சாமி இதை நான் என் அப்பா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா கோவிலில் வேண்டிட்டு அந்த கோவிலை விட்டு வெளியிலேயே வராரு. அப்படி அந்த கோவில் வந்து பக்கத்துலேயே முனியப்பர் கோவில் வந்துட்டு இருக்கு, அந்த கோவிலுக்கும் போறாரு. இப்படி முனியப்பர் கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு இருக்கும் போதும் அங்கே இருக்கிற பூசாரியும் திடீர்னு சாமி வந்து ஆடவும் ஆரம்பிக்கிறாரு. அதுவும் கார்த்திக் இவரை பார்த்து இதுக்கு முன்னாடி கோவிலில் ஒரு அக்காவுக்கு சாமி வந்ததில்ல, அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே தான் சொல்கிறாங்க. என்னடா உன் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, நீ ஏன் இன்னும் என்கிட்ட வராமல் தாமதிச்சுட்டு இருக்க, உன் குடும்பத்து மேலே சூனியத்தை ஏவி விட்டுருக்காங்கடா, அது உன் குடும்பத்தை சும்மா விடாது, இந்த சூனியத்தால் உன் குடும்பம் சீரழிவும் போகுது, எப்படியாச்சும் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சிருக்கடா அப்படின்னும் கத்துறாரு. அப்படி உயிர் பிழைக்கணும்னு தோணுச்சுன்னா உன் குடும்பத்தோட என் கோயிலுக்கும் என் காலடிக்கும் வாங்க, உங்களை இந்த பிரச்சனைல இருந்து நான் காப்பாற்றி விடுறேன் அப்படின்னு அந்த கோவில் பூசாரி உடம்புல இருக்கிற முனியப்பரும் சொல்ல, உடனே கார்த்திக் இவரும் அவசரமா ஃபோன் எடுத்து அவங்க அம்மாக்கும் ஃபோன் பண்ணி, அம்மா 2 கோயிலுக்கு வந்தம்மா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு 2 இடத்துலையுமே இதே தான் சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு இவரும் இவர் பதறனா அந்த சைடில் இவங்க அம்மா இன்னமும் பதறாங்க. அப்போ அம்மா கேட்குற கேள்வி, டேய் நம்ம யார் வம்பத்துமுக்கும் போலடா, நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு இருந்துட்டு இருக்கோம், நமக்கு யார் இந்த சூனியெல்லாம் வைக்கிறான், நம்ம யார்கிட்டையும் பெருசாக சண்டை கூட போட்டது இல்லையாடா அப்படின்னு அம்மா இந்த சைட்லேருந்து புலம்ப, அம்மா எனக்கே தெரிலம்மா, சாமி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, நம்மளை உடனே வர சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கார்த்திக்கும் நடந்த விஷயத்த ஃபுல்லாக சொல்லிடுறாரு. அதுவும் சொல்லும்போது கார்த்திக் இவரும் ஒரு பெரும் அழுகையோட தான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கு காரணம் இவங்க குடும்பமே இப்போ ஒரு பெரிய பிரச்சனைல இருந்துட்டு இருக்குல்ல. அப்பதான் கார்த்திக் இவருக்கும் புரியுது, ஓ இதனால தான் என் அப்பாவோட உடல்நிலை மோசமாயிட்டே போதா அப்படின்னு. இதுக்கப்புறம் கார்த்திக் அவங்க வீட்டுக்கு கூட போகாம அங்கிருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளம்பி சென்னைக்கும் வராரு. சென்னையில் அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்காங்களே, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்பா முதல்ல பார்த்து அந்த எலுமிச்சை பழத்தை அவர் கையில் கொடுத்து அந்த திருநீரை அப்பாவோட நேரத்திலையும் வச்சு விடுறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பா இவரே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண அவருடைய உடல்நிலையில நல்ல விதமான முன்னேற்றங்கள்லாம் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களே நம்புறாங்க நம்ம குடும்பத்துக்கு இந்த சூனியம் செய்வன வச்சிருக்காங்க அப்படின்னு. சரி இதுக்கப்புறமா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்பாவை முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சென்னையிலேருந்து கிளம்பி மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கும் போகிறாங்க. இப்படி அவங்க குலதெய்வம் கோயிலுக்குள்ளே காலை வச்சதுக்கப்புறம் அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி உடம்புல கருப்பசாமி வந்துடுறாரு. வந்து அந்த கோவில் உள்ள பயங்கரமாக ஆடுறாரு. அப்படி வந்த கருப்பணசாமி பயங்கர ஆக்ரோஷத்தோட கத்த, இப்போ கார்த்திக் அவங்க அப்பாவை பார்த்து, உன் வீட்டுக்குள்ளே சூனியத்தை வச்சுருக்காங்கடா, உன் வீட்டோட சனி மூலையில் ஒரு சவத்து பகுதியில் தான் அந்த சூனியத்தையும் புதைச்சி வச்சுருக்காங்க, அதை நீங்களாம் எடுக்கணும்லாம் எதுவும் பண்ணாதீங்க, ஏதாச்சும் பூசாரி இல்லைனா
மாந்திரிகம் பண்றவங்க அவங்கள வச்சு அதை எடுத்து அதை உடனே எரிச்சிருங்கடா அப்படின்னு சொல்ல இப்போ கார்த்திக் அவங்க அப்பாவும் சரி சாமி அந்த விஷயத்தை நாங்கள் உடனே பண்ணிடுறோம், ஆனால் எங்க மேல யார் இந்த சூனியத்தை ஏவி விட்டாங்க, ஏன்னா நாங்கள் யார் வம்பத்துமுக்குமே போறது கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்க அப்ப சாமி கேட்கிற விஷயம் அவசியம் உனக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு. இதுக்கு காரணம் ஒருத்தர் 2 பேர் இல்லடா, ஊர்ல இருக்கிற நிறைய பேர். இதுல முக்கியமான ஒரு காரணம் உன்னுடைய தம்பி தான். ஏன்னா உன் குடும்பமே இப்போ நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கு, காசு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, கூடவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. இதை பிடிக்காத ஊர் மக்கள் இருக்கிற ஒரு சில பேரும் உன்னுடைய தம்பியும் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த சூனியத்தையும் உன் மேல ஏவியும் விட்டுருக்காங்க. கவலைப்படாத, அவனுங்களை நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல அந்த சூனியத்தை எடுக்கிற வேலையை நீ பாரு அப்படின்னு கருப்பண்ணசாமியும் சொல்லிடுறாரு. சரி சாமி, ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருன்னு சொன்னீங்களே, அதுல யார் அப்படின்னு கேட்க மறுபடியும் கேட்கிறாரு அவசியம் சொல்லி ஆகணுமா அப்படின்னு. அப்ப அப்பா கேட்கிற விஷயம், ஆமா சாமி சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் சூதானமா நடந்துப்போம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, உன் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கானே உன் எதிர்த்த வீட்டுக்காரன், அவன் தான் இதுக்கு மூலாதானமா முக்கிய காரணமா இருக்கான். ஏன்னா சமீபத்தில் உனக்கும் அவனுக்கும் ஏதோ சின்னதா ஒரு மனஸ்தாபமும் ஏற்பட்டிருக்கு. அதோட விளைவாக தான் எப்படா இவனுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு காத்திருந்து உனக்கும் உன் தம்பியோட உதவி மூலியமா இந்த சூனியத்தை ஏவியும் விட்டுருக்கான். இது கூட உன் பையன் வேற ஊர்ல போயிட்டு நல்லாவும் சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு சொந்தமா வண்டியும் வாங்குறான். அடுத்து நீங்க வீடு கட்டலாம், பெருசா வீடு கட்டலாம் அப்படின்னு பூமி பூஜை எல்லாம் போட்டிருக்கீங்க. இது இன்னமும் அவங்கள வெறியேற்றிருக்கு. அதனாலே திரும்ப திரும்ப உங்க மேல பில்லி சூனியத்தை அடுக்கடுக்கா ஏவி விட்டுருக்காங்க. அதுல ஒரு சிலர் தான் வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. கார்த்திக் அவங்க அப்போ சரி சாமி இப்பவே போயிட்டு புதைச்சு வச்ச அந்த சூனியத்தை எடுத்துரும் அப்படின்னு சொல்ல, எடுங்க, ஆனா எக்காரணத்து கொண்டும் உன் கையாலேயோ உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரு கையும் அந்த சூனியத்தை மேல படக்கூடாது. ஏதாச்சும் பூசாரி இல்லைன்னா மாந்திரிகர் இவங்களை வச்சு பார்த்து பத்திரமா எடுத்து அதுல ஒரு பாதியை தண்ணியில கரைச்சிருங்க, ஒரு பாதியை எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மாந்திரிகர் ரெடி பண்ணி அந்த சனி மூலை கிட்ட இருக்கிற அந்த சவுறு பகுதியில் இருக்கிற அந்த சூனிய பொருட்களை உடைச்சு எடுக்கிறாங்க. பார்த்தா நிறைய பொருட்களை அந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. அதுல தகடு மாதிரியான பொருட்கள் நிறைய இருக்கு, முடி நிறைய இருக்கு, ஆணி மாதிரியான பொருட்களும் நிறைய இருந்துட்டு இருக்கு. கூடவே இன்னும் செய்வன சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்களும் அதுல இருக்க. அதுல எது தண்ணியில போட்டு கரைக்கணுமோ அதை தண்ணியில போட்டுறாங்க, மற்றது நெருப்புல போட்டாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அது எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு மொத்தமா பஸ்பமாக்கிறாங்க. இப்ப எரிச்ச அந்த பொருளை எடுத்து மொத்தமா தண்ணியில கரைச்சி விட்டுறாங்க. கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க குடும்பமே அமைதியாகுது. அப்படி ஒரு வாரமும் போதும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட கோயிலுக்கும் இவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த பூசாரி உடம்புல குலதெய்வமும் இறங்கி வந்துடுறாரு. இந்த இடத்துல ஆக்ரோஷமா கத்துறாரு. ஆனா கத்துறதுக்கான ரீசன் என்னடா, இப்பவாச்சும் நிம்மதியா இருக்கியா, உன் சகஜ வாழ்க்கையில இருக்கியா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீயே என் புள்ளதாண்டா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க குலதெய்வமும் அந்த இடத்துல ஆக்ரோஷமா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த இடத்துல பிரச்சனை எதுவுமே இல்லை, இவங்களும் நிம்மதியான சகஜமான வாழ்க்கைக்கும் திரும்பி இருக்காங்க. இப்ப கார்த்திக் இவருக்கும் சரி இவங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இது பண்றதா இருந்தாலும் இவங்களும் சீக்கிரட்டா முடிச்சிடுறாங்க. எதிர்த்த வீட்டு பக்கத்து வீட்டு அப்படின்னு ஊந்த கண்ணுல இவங்களும் விழாம இப்ப வரைக்கும் நிம்மதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ கார்த்திக் இவர் லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன, அண்ட் கூடவே உங்க ஃபேமிலியில யாராச்சும் இந்த மாதிரி கண்ணு வைக்கிற ஆள் இருக்காங்களா, அப்படி இருந்தாங்கன்னா மறக்காம அவங்க நேமை மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா என் சைட்லயும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணி விட்டுறேன். அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. கூடவே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாமே நைட்டு உங்களுக்கு ஆன் டைம் வந்தும் சேரும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுவது உங்கள் நான். பாய்.